ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கி மாம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருணைக்கிழங்கு எடுத்துக்கணும். இதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது வந்து நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய மண்ணாக இருக்கும். அதனால் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க. இப்போது இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 விசில்ஸ் நம்ம வைக்க போகிறோம். அது போதும், ஏன்னா குழம்புலேயே நம்ம இதை போட்டு கொதிக்க வைப்போம்ல, அதனால் 2 விசில்ஸ் போதும். சச்சு இப்போ 2 விசில்ஸ் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, விசில் போனதும் நம்ம அந்த கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வந்து போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ரெடியாக வாங்க போகலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, அடுத்து வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப நல்லது. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கு அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி நான் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. புளியை குறைச்சிட்டு நீங்கள் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி அவ்வளோவா நல்லது கிடையாது. வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கால் வலி வரும். ஸோ நீங்கள் வந்து தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லது தான். அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இதில் வந்து மஞ்சள், மல்லி எல்லாமே கலந்துருக்கும். எல்லா ஸ்பைசஸும் கலந்துருக்கும். வீட்டில் அரைச்ச பொடி. ஓகே, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல சட்டி காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெந்தயம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வாடை வரும் வெந்தயம் போட்டுக்கனால. இப்போது அது லைட்டாக வதங்கினதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ரெட்டிஷ் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் எப்பயும் கொஞ்சம் வெந்தயம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். ஸோ ஹீட் வந்து கம்மியாகும், நம்ம பாடி ஹீட் வந்து கம்மியாகும் வெந்தயம் சேர்க்குறதுனால. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது இதோட ஸ்மெல்லு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற வரை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதும் நம்ம மிளகாத்தூள் போடலாம். குழம்பு மிளகாத்தூள் போடலாம். இப்போ வந்து தக்காளி 90% வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்குவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் அரைச்சது, நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மிளகாய் தூளை வதக்கும் போது அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வதக்குறதுனால வந்து நம்ம குழம்புல வந்து அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சாப்பிடும் போதோ அந்த ஓவராக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா மசாலா ஸ்மெல் அப்படியே பச்சையாக இருக்கும்.
நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஸ்மெல் போயிடும். ஸோ இதை வந்து ஒரு நல்லா 1 minute நல்லா வதக்கிடணும் சிம்மில் வச்சு. உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா, இந்த கல் உப்பு இருக்கிறனால கீழே வந்து நம்மளோட அந்த மசாலா வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம கல் உப்பு இப்படி மசாலா வதக்கும் போதே எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக கூட போட்டுட்டு கடைசியாக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா வெந்ததும் மசாலா வடை உங்களுக்கு வராது. போட்டப்போ இருந்ததுக்கு விட இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா வடை வராது. இப்போ வந்து நீங்கள் மசாலா வடை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கருணைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இது வந்து லைட்டாக ரொம்ப போட்டு குத்திடாதீங்க, லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த குழம்புல ஊற்றிடலாம். தேங்காவை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் அரைச்சாச்சு. இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சா ஃபில்டர் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த கிழங்குக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. நல்லா கொதிச்சதும் கடைசியாக இறக்குறதுக்கு 5 minutesக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினா போதும். முன்னாடியே ஊற்ற தேவை கிடையாது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ செம்மையாக இருக்குது. தேங்காய் பால் ஆட் பண்ணதும் குழம்போட கலரே மாறிடும், கொஞ்சம் திக்காகவும் ஆயிரும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு மீதி இருக்கிற கொத்தமல்லியை போட்டுடலாம். இப்படி நம்ம கடைசியாக போடுறதுனால என்ன ஆகும்னா அதோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். பாதி கொத்தமல்லியை முன்னாடி வதக்கும் போதே போட்டுடணும். மீதியை வந்து இப்படி கடைசியாக நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 5 minutesல நம்ம போடலாம். இப்போ வந்து நல்ல குழம்பு கொதிக்குது. இன்னும் ஒரு 5 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.